சரிக்கா எண்ணி பாருங்க அவ்வளோ இருக்குன்ட்டு. சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது, அதாவது நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோவும் அதோட வந்து கொஞ்சம் அவசரமான எப்படி சொல்றது 2-3 வேலைகள் இருக்குது, முக்கிய வேலைகளாக. அப்போ நாங்கள் இந்த ஐயாவை ஏற்றிட்டு போகும்போது வந்து நாங்கள் அனைத்து விடயங்களையும் வந்து நான் கதைச்சு கொள்கின்றேன். அப்போ அதனால வந்து இந்த இங்கிலீஷ் வீடியோ வந்து நான் ஒரு இடத்துல நின்று கொடுக்கல. என்னன்னு சொன்னா கொஞ்சம் டைம் போதாது, முக்கியமான வேலைகள் கொஞ்சம் அவசர வேலைகளாக வந்திருக்குது. எங்களுடைய வீட்டு வேலைகளையும் அதையும் தாண்டி அதை விட்டு போட்டு தான் நான் இந்த வந்திருக்கேன். சொன்னா இந்த ஒவ்வொரு சண்டையும் நான் வந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து அந்த கால் வந்து செய்யக்கூடிய அந்த அண்ணா வந்து நிற்பாங்க. அவ 20ஆம் வந்து எனக்கு திடீர்னு கோல் எடுத்திருந்தார். அவன் தம்பி வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஓமை அவன் சுணங்கிட்டு கொஞ்சம் சின்ன வேலை இப்பயும் போயிட்டு வந்து திரும்பியும் ஒரு இடத்த போகணும், ஒரு முக்கியமான வேலை, அவன் அவசர வேலை. அதெல்லாம் சுணங்கிட்டு போவோம், நம்ம போவோம், பிரச்சனை இல்லை. டைம் போயிடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுதீங்களா? சாப்பிட்டு வலிக்கிட்டு அதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வேலைகளை கொஞ்சம் வீட்டையும் வேலை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலைகள் விட அப்ப செஞ்சுட்டு வந்தப்ப திரும்ப கொண்டு ஐயா எடுத்துட்டு போய் அந்த காலை எடுத்துட்டு திரும்ப கொண்டு விட்டு திரும்ப போகணும் ஒரு இடத்து இப்படி கிடக்கு. சரியா நம்ம வலிக்கிடுவோம். அப்ப இறுதியா சந்தோஷம். இந்த வகையில இந்த உதவியை வந்து லண்டன்ல கூடிய விக்னேஸ்வர் ராஜா இந்த அண்ணாவுக்கு தான் வந்து மிச்சம் நன்றி. தெரியாது, உதவி செஞ்சு அவங்களோட வீடியோ பார்த்துட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இது விக்னேஸ்வர் ராஜா அண்ணா வந்து இந்த ஊர் தான் எனக்கு தெரியாது. ஆனா இதே அண்ணா தான் வந்து கண்டக்டர் தெரியும். கேட்டு பாருங்க நீ. அப்ப அந்த வகையில நெஞ்சங்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் அனு MNF. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஐயாவை ஏற்றிட்டு காரதீவுக்கு போக போகிறோம். அதாவது அம்பாறை மாவட்டம் காரதீவுக்கு போயிட்டு கால் வந்து செய்ய கொடுத்துருந்தாங்க போன கிழமைக்கு முந்தின கிழமை. வாங்க ஐயா. ஐயா வந்து வாஷ்ரூம் கொஞ்சம் போயிட்டு வராங்களாம். அப்போ நம்ம இந்த இடத்துல நிற்போம். சரி, ஓகே. அப்போ அந்த வகையில் போன கிழமைக்கு முந்தின கிழமை வந்து ஐயா ஏற்றி கொண்டு வந்து அளவெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தோம். வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்லியிருந்தாங்க 2 கிழமை தாண்டினதுக்கு பிறகு நாங்களே வந்து உங்களுக்கு கால் எடுப்போம். அப்போ அந்த வகையில் இரவு அண்ணா வந்து எடுத்திருந்தாரு. கால் வந்து எல்லாமே வந்து சரி தம்பி வந்து போட்டு பார்த்து எடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் காரதீவை நோக்கி எங்களுடைய பயணம் வந்து இருக்க போகின்றது. காரதீவுக்கு போயிட்டு ஐயாவுக்கு வந்து கால் எடுத்துட்டு வந்து விட்டுட்டு போகணும். அப்போ இந்த உதவியை செய்த லண்டனில் கூடிய விக்னேஸ்வர் ராஜா அண்ணாவுக்கு வந்து மிச்சம் கொடான நன்றிகள் அண்ணா. அதோட இதே அண்ணாவுக்கு நன்றி. இந்த அண்ணா வந்து அறிமுகப்படுத்தி தந்ததுக்கு. இப்போ இதையும் தாண்டி இப்போ இந்த கிழமை வந்து போய் நம்ம கால் எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் இப்போ அதுக்கு பிறகு வார கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஏற்றிட்டு போகணும். என்னன்னு சொன்னால் அந்த காலை வந்து அந்த நடக்க பழக்கிறதுக்காக வேண்டி அதாவது அந்த அண்ணா வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து நிறைய உதவிகள் இப்படி செய்து கொண்டிருக்கோம். முக்கியமான உதவியாக வந்து நம்ம வந்து கிட்னி ஃபெயில் சம்பந்தமாக வந்து ஒரு அண்ணாவை வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். மகுல இருக்கக்கூடிய அண்ணா. அப்போ ஒரு சிலவங்க வந்து உதவி செய்த மாதிரி இருக்குது. நீ உதவிகள் வந்து கொஞ்சம் கிடைச்சது குறைவு. அப்போ அந்த வகையில் உதவி செய்யக்கூடிய நீங்கள் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோ பகிர்ந்து அதாவது கிட்னி ஃபெயில் அந்த வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ கொஞ்சம் பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க. கண்டிப்பாக இன்னொரு விரைவில் ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்து நாங்கள் போவோம். அந்த இடத்தையும் போயிட்டு அது நேரடியாக என்ன மாதிரி சிச்சுவேஷன்ன்றதை பார்த்துட்டு வருவோம். உதவி வந்து அந்த அளவு வரல, ஒரு சின்ன உதவிகள் வந்துருக்கு, சின்ன சின்ன உதவிகள் அதை வந்து கொடுத்துட்டு வருவோம். அப்போ அந்த ஐயா வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஆட்டோவில் எடுத்துட்டு அப்படி போகும்போது வீடியோ தொடர்றோம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஐயாவுக்கு அந்த ஒரு சந்தி சுண்டு வாங்கி தர சொன்னாங்க அந்த அண்ணா, அந்த காலுக்கு வந்து போடக்கூடிய மாதிரி உரிச்சோட்டக்கூடிய மாதிரி. அப்போ போயிட்டு கடையிலையும் வந்து சொன்னங்க வேண்டி வரும். இப்போ போயிட்டு ஓகே அப்போ போக்குள்ளேயே அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டை கொண்டு ஒன்று குரடனே அது மற்ற அந்த ஆட்டோ அயர் வந்து அந்த பொடி இந்த ஆட்டோக்குள்ள பாட்டு நினைக்கிறேன். அது அண்ணே சரி பாப்பேன், நான் அடுத்த நம்பர் எடுத்து வரணியா அந்த ஆட்டோ கடை. இப்போ இது இந்த வேறு ஆட்டோ நம்ம ஆட்டோ கொண்டு வந்து அந்த குடியில நம்ம போட்டேன். அதுக்குள்ள போட்டோ. ஐயா மறக்காம வந்து இருந்து கேட்குறாங்க. அது அந்த குராடு போனது வந்து என்ன ஐயாட அந்த போக்குறது கொஞ்சம் டைட் ஆகிட்டா திரும்ப குராடை எடுத்து தட்டி கட்டி தான் சமாளிச்சு எடுத்து போட்டுட்டு போனேன். அது அந்த ஆட்டோக்குள்ள படுது. திரும்ப ஐயா வந்து கேட்காங்க இந்த வேற மாதிரி எங்க இந்த குராடை காணலண்டு.
சரி ஓகே. என்னன்னு சொன்னா இந்த ஐயாவுக்கு வந்து அந்த சந்திச்சு வாங்குறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஒரு கடைக்கு வந்திருக்கின்றோம். இப்போ ஐயா வந்து இறங்கி இந்த படியால் வந்து வர்ற கொஞ்சம் கஷ்டம். அப்போ அதனால வந்து ஐயா ஆட்டோக்குள்ள இருக்காங்க. அந்த அண்ணன் கடைக்கார அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைஸை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்திச்சை வந்து நம்ம வாங்கி எடுத்தோம்னா சரி. இல்லை இதை எடுத்துட்டு வரேன் பார்ப்போம். எத்தனை பத்து சைஸ் இது ஓகே. கணக்கு தானே ஐயா? ஓ அது கணக்காண்ணா. 2150 ரூபா. குறைக்க இல்லதா? அதானா இல்லை? இல்லை 1950 ரூபா. 1950. ஓகே தேங்க்ஸ் அண்ணா. சண்டி செலவு தானே? ஆ சண்டி சூப்பராகி தானே? ஓ அளவுதான் ஒரு பிறகு என்ன 2000 இருந்துச்சுமா ஓடி ஆடி விளையாடி தெரியணும். ஓடியாரி விளையாடுறது கூட நடந்து பழகணும் முதல். நடந்த அளவுல விளையாட போகணும் இப்போ கிரௌண்டுக்குள்ள. இந்த காதெல்லாம் சரியாய். வணக்கம் அண்ணா. கம்பி எல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க. ஐயா நடக்க வைக்கிறதுக்கா? இந்த சண்டி ஓகே வருங்க ஆகும். பிரச்சனை தானே? ஓகே. ஐயாவுக்கு போல் ஒன்று வேண்டி தட்டாமனு சொல்லி நிற்கிறேண்ணா. ஆமா விளையாட போகணுமா கிரவுண்டுக்குள்ள போகணுமான்னு நிற்காங்க. என்ன முதல் போய் அண்ணாட்ட கேட்போம் விளையாடலாம் வாண்டு. என்ன விளையாட ஐயா? என்ன கிரிக்கெட் விளையாடு? கிரிக்கெட்டோ? ஐயா வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த விளையாடுறதுக்கு வந்து போறாரு. ஐயா இறக்க போறோம் நாங்க போய் ஆளை வந்து பயிற்சி கொடுத்து விளையாடுறதுக்கா? முதல் நடந்து தெரிஞ்சு பழகினத்தானே எல்லாம் செய்யலாம். அது நடக்கலாம். நீங்க விளையாடி போய் அடிக்கணும், மெடல் எல்லாம் அடிக்கணும். இந்த அண்ணா ஐயாட ஹால். ஐயாட ஹால் வந்து ரெடி. பதில் ஐயா அவனோட ஹாலே இன்னும் அந்த அளவு கொடுத்தது மேல அடிக்கிறது. இது அளவு கொடுத்தது எப்படி? அவரு ஏதாவது பரவாயில்ல. எது அவர் அடுத்து கொண்டு அது என்னன்னு சொன்னா அந்த முழங்காலோட ஆடும் என்னன்னா என்னன்னா இல்ல ரெண்டும் ஒன்று தானே? என்ன எல்லாம் ஒன்று தான் ஐயா. என்னன்னு சொன்னா அவங்க மேலுக்கு வந்து அந்த கவர் போட்டிருந்தவங்க நடந்து பழகினதுக்கு கவர் போட்டு எல்லாரும் முடிச்சிடறாங்க. சரியா? அப்படியே அப்படியா? அது மாதிரிதான் உங்களுக்கும் மேலும் நடந்து நடந்து எல்லாம் நடந்து பழகினதுக்கு பிறகு இதுக்கு மேல கவர் பண்ணி தருவோம். சரியா? கவர் பண்ணுங்க அப்படித்தான் இருக்கும். விளங்குதா? இப்ப என்னன்னு சொன்னா நீங்க இதை போட்டு நீங்க நடக்கணும். நடந்து பழகினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு திரும்ப கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணி செஞ்சிருவாங்க. மண்டைக்கு பார்த்த கால் மேல வந்து சேரும். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இரும்பு இருக்குது. இதான் எல்லாம் இதான் கவர் பண்ணிடுவா. சரி. அதான் இப்போதைக்கு நீங்க நடந்த பழகணுமே ஐயா. நடந்த பழம் இந்த பிறகு திரும்ப அவங்க அண்ணா வந்து கவர் பண்ணி எல்லாம் செஞ்சிருவாங்க.
நடிக்க மாதிரி அந்த காலம் இந்த காலம் தெரியாது மாதிரி தெரியல நடிக்க மாதிரி இருக்குது. அது அப்படிதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தானே இது புதுசாக போடவில் அப்படி தான் இருக்கும். காலை கலட்டி எறிகிறோ கொண்டு போயா பின்ன இன்னைக்கு பிடிச்சிட்டாயா இந்த காலத்துல நிக்க வர முடியும். நீங்க நில்லுங்க இப்படி நீங்க நில்லுங்க நீங்க இப்படி நீங்க ஐயா வந்து அந்த காலுக்கு டம் கொடுத்தியா இருப்பேன். இந்த காலத்துல பாருங்க கொடுக்க இந்த காலுக்கு பாருங்க கொடுங்க. இந்த காலை நீங்க இப்ப நிக்கணும். இந்த காலில் நில்லுங்க. அந்த காலில் சும்மா வச்சுட்டு இந்த கால் மடம் கேட்டுவா அதை நல்லா பாரம் கொடுத்தா நல்லா பாரம் கொடுக்கணும். இந்த காலை தூக்குங்க கொஞ்சம் தூக்குங்க. ஐயா வியாபாரி பண்ணா என்ன சிக்கல் கூட இல்ல என்ன சிக்கல் என்ன சிக்கல் கூட வரும்போது கற்பனோட அவ்வளவு கஷ்டப்படணும். அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் இதெல்லாம் அதுக்காக பிக்சர் நம்ம ஓடுறது அவுட்டு. அதான் நல்லா இந்த பக்கம் பாரம் கொடுத்து இப்படி நிற்கும். இங்கே போகக்கூடாது இப்படி நிற்கணும். அப்படி நில்லுங்க அப்படித்தான் நிற்கும். இந்த முன்னுக்கு இந்த பெரிய வீரல் படுறதுக்கு இப்படி அமர்த்துங்க ஐயா. பெரிய வீரல் படுறதுக்கு அந்த பாதம் முன் பாதம் அமரட்டும். உங்களுக்கு ஒளிம்பி தெரியும் ரெண்டு அது அப்படியா அப்படியா அப்படியோ கொஞ்சம் அமர்த்தி பண்ணீங்க. நீ நிமிந்து நிக்கணும். அப்படி ராஜா இப்படி ராஜா நிக்கிறவன் நிக்கணும். மன்னர் நிக்கிறவன் அப்படி நிமிந்து நிக்கணும். அவரு அக்குள்ள அக்குள்ள நீங்க இடுப்புல இடுப்புல ஐயா அக்குள்ள குத்து என்னய்யா பொம்பளை பிள்ளை மாயி இந்த குழுக்குறது இன்சான் குழு அதுல ஐயா அக்குள்ள இடுப்புல இருக்கான். இரவேல நாளைக்கு மேலும் இது நடந்தீங்கன்னா சரி கண்மொழி வர டைம்ல வலது நோம்பல வடிங்க. இடது கால எப்படி இல்லை. இந்த பக்கம் இப்படி வாங்க. இந்த பக்கம் பாருங்க கொடுது கையெடுங்க போய் மடிச்சு காணா இன்னும் கொஞ்சம் மடிங்க. அப்ப வலது கால மடிக்க அங்கிட்ட விடுது எங்க விடுது இல்லை. இது விடுது இல்லையா மடிக்கிறேன். அந்த கால் நடந்து வளைத்து அப்படியா எந்த காலம் மடிக்க சொல்றாரு. இதை மடிக்க சொல்றாரு. அதை முடிக்கிறான். எப்படி முடிக்கிறான். இப்படி மடிங்க. இந்த காலம் சம்மந்தம் இல்லை. ஓ மடிங்க. அப்படி மடிக்க அப்படி கையை விட்டு விட்டு மடிங்க. அப்படி மடிக்கிறாரு இல்லையா. ஐயோடு விடுதலை என்ன மடிக்கிறாங்க. மடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 18 18 அந்த ஐயா பாருங்க கொடுக்க கூடாது ஐயா. கத்திதான் பாருங்க கொடுக்கணும். இல்லாட்டி நிச்சயில கை காலில் தான் நிக்கணும். நீ முழு பாரம் கையில 100 ரன் காடில நீங்க நிப்பே இல்லைங்க. கையில பாரம் கொடுத்துட்டு நிக்கலாம். ஓ கையில பாரம் கொடுக்க கூடாது. காலில் தான் பாரம் கொடுக்கும். அது இந்த பக்கம் இந்த இது தானே இதுதான் அங்கால சுற்றி வரணும். இந்த பக்கில் இருக்கிறது அங்கால சுற்றி வரணும். சரியா இப்படி மாட்டி இதில் ஓட்டை இருக்குது. சரியா இந்த அளவு இப்படி நல்லா டைட் பண்ணி நமக்கு அளவான ஓட்டையில் பிரிஞ்சு போடணும். சரியா போட்ட வேண்டாம். சரி ஒரு காலை தூக்கி வைங்க. ஒரு காலை தூக்கி வைங்க. ஒரு வச்சுட்டு நிற்கணும். அதுக்கப்புறம் போக்குவரத்து தூக்கி திரும்ப வைங்க. நல்லா தூக்கி வைக்கணும். போக்குவரத்து இந்த கால் நல்லா முன்னுக்கு வைக்கணுமா. போக்குவரத்து தூக்கி வைங்க. போக்குவரத்து தூக்கி வைங்க. ரைட் அந்த காலை தூக்கி வைங்க. ரைட் போக்குவரத்து தூக்கி வைங்க. போக்குவரத்து தூக்கி வைங்க. திரும்ப போக்குவரத்து தூக்கி நல்லா முன்னுக்கு வைக்கணும். முன்னுக்கு வைக்கணும் போக்குவரத்து. மற்ற காலை தூக்கி வைங்க. எடுத்து வைங்க. ரைட் போக்குவரத்து தூக்கி வைங்க. நல்லா தூக்கி வைங்க போக்குவரத்து. வச்சதான் ஒரு நேரம் ஒரு கால தூக்குனா அடுத்த நேரம் போக்குவரத்து வைக்கணுமா. தூக்கி வைக்கணும்.
சரியா மடங்கு வீட்டிங்க அப்படியே கதிரையில் வீட்டிங்க அப்படி இருக்கலாம். கிட்ட போங்க, என்ன கொஞ்சம் பின்னுக்கு போ கொஞ்சம் சிரிக்கலாம். கிட்ட போயிட்டு ஐயா அப்படி பார்க்கணும். சரி நேராக அடிங்க. காலை நேராக வச்சுட்டீங்க. காலத்துக்கு நேராக வைக்க இப்படி இப்படி வைக்கணும். நேராக வச்சுட்டு இன்னைக்கு சொன்னால் சரி இப்படி இருக்கணும். காலை கொஞ்சம் முன்னுக்கு வைங்க. முன்னுக்கு வைங்க. கொஞ்சம் தூக்கி வச்சு முன்னுக்கு வச்சு நல்லா பின்னுக்கு தள்ளி பிடிங்க. நல்லா தள்ளி பிடிங்க. நல்லா அமர்த்தி இதில் ஒரு கையை வச்சு அமர்த்தணும். இந்த கையை இப்படி வச்சு அமர்த்தி இப்படி தட்டுட்டீங்கன்னா போகும். ஓ முறை இப்படியே வச்சு இப்படி அமர்த்தி முன்னுக்கு தட்டி வேண்டியதுனா கண்டு ஏறும். சரியா முறை திரும்ப அமர்த்தி பின்னுக்கு தட்டி வேண்டியதுன்னா ஓ சரி ஓகே மேடம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகிறோம். அப்போ அந்த அண்ணாட காசையும் வந்து கொடுத்துட்டு இப்போ அந்த ஐயாட இந்த விடயங்கள் சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான் சரியா இருக்கும். இப்போ நாங்கள் அவருக்கு ஃபிட் பண்ணி காலையெல்லாம் செட் பண்ணி அளவு எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு பேசிக் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறோம். நடக்கிறது சம்பந்தமாக சில பேசிக் இதில் காட்டி கொடுத்துருக்கிறோம். அதை கொண்டு அவர் இப்போ 2 வீக்குக்கு வீட்டை நடந்து பழகுவார். பழகிட்டு 2 வீக்கெல்லாம் திரும்ப கொண்டு வந்தால் அதுக்கு அடுத்த ட்ரைனிங்கை கொடுத்து அவரை ஃபைனலாக ஃபுல்லாக எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்க பழகிட்டு இனி அதுக்கு பிறகு அவர் அந்த காலம் ஃபுல்லாக கவர் பண்ணி கால் மாதிரி வழியாக கவர் பண்ணி செஞ்சு கொடுப்போம். அது வந்து இன்னும் ஒரு 3 வீக்குக்கு பிறகுதான் அந்த இது போய்கொண்டு நாங்கள் திரும்பியும் அந்த ஐயா வந்து கூட்டி வரணும். அப்போ எப்படி சொல்றது, இதோட வந்து நாங்கள் 4-5 வரதுக்கிட்ட வந்துட்டோம். அப்போ எடுத்த உடனே வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சு முடிக்கல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம மூவ் ஆகி போகணும். அப்போ அதோட வந்து ஐயா வந்து நான் சொன்னேன் காலை போட்டு அப்போ நடந்து நம்ம போவோம் ஐயா வாக்கர்ல அடுத்த தர நடப்போம் சொல்றோம். அடுத்த தர நடப்போமே தானே புதுசா போட்டவரு கொஞ்சம் பயம் இருக்கு. அப்ப சரி ஓகேன்னு சொல்லி அப்ப அந்த பக்கம் இது பேசிக்கலி நாங்க ட்ரைனிங் நாங்க வச்சிருந்து தான் கொடுக்கறது. இப்ப நீங்க தூரம் தானே ஒவ்வொரு நாள் மந்து போக இயலாது. ஒரே நீங்க ஆளை கொண்டு வர இயலாது. அதுக்காக நான் சில இதுகளை அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவர் அதை வீட்டை ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னா அடுத்த ஒரு 2 வீக்கால நாங்க பார்ப்போம். பார்த்து அது சரியா செஞ்சிருக்காரா இல்லை அதுல ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி விட்டு அதுக்கு அடுத்தபடியே சொல்லி கொடுத்தோம். அதை நடக்க விட்டோம்னு சொன்னா அவரு இப்படியா நடப்பாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த காலில் வந்து இப்ப நார்மலா அந்த இது மாதிரி இருக்குது. இப்ப இது இல்ல, இப்ப ஐயா வந்து நடக்க பழகிறதுக்கு பிறகு திரும்ப வந்து எல்லாம் ஐயா பிரியா நடக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பிறகு நான் ஃபுல்லா அலைன்மெண்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஃபுல்லா காலை ஃபுல் செக்கிங் கொண்டு செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா கவர் பண்ணி தருவோம். ஓகே நன்றி அண்ணா. அவர் வந்து ஆரம்பத்துல அட்வான்ஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய் தந்தீங்க. பேலன்ஸ் பேர் 90 தரணும். 90 தரணும். 1.5 தான் வந்து சொன்னாங்க. திரும்ப ஒரு 10 குறைச்சிருக்கேன் ஹெல்ப் பண்றபடியா. ஓகே நன்றி அண்ணா. சரிக்கா எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. சரி ஓகே நன்றி அண்ணா. நாங்களும் அப்போ இந்த இடத்துல இருந்து போகின்றோம். வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்லை நீங்க அதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பார்த்து எல்லாத்தையும் உங்களுக்கு பர்ஃபெக்டா முடிச்சு தருவேன். சரி அண்ணா ஓகே. உங்களோட இந்த சேவை வந்து தொடரணும். இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்து செய்யுங்க. கண்டிப்பா இந்த பிசினஸுக்காக சொல்லல, உங்களோட சேவையா இருக்கு. அதோட நீங்க வேற எங்கேயும் கொண்டு செய்யறா பரவாயில்ல, கொண்டு செஞ்சு கொடுங்க. இல்லாதவங்களுக்கு என்ன கண்டிப்பா அதை பார்த்து முன்னெண்டு செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லாம இருக்கிறாங்க தானே, அதை பார்த்து செஞ்சு கொடுங்க. உங்களோட சேவை என்ன தொடராது. அதான் நீங்க பிசினஸ் சொல்றீங்கன்னா இப்ப உங்களை மாதிரி அந்த பிசினஸ் செய்யறது கூட ஆக்கள் இல்லையா? அதான் பிரச்சனை. என்ன எங்கட ஒரு ரிக்வெஸ்டா சொல்லணும்னு சொன்னா உங்களோட இந்த கலையை வந்து இன்னும் ஒரு 4-5 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா சரி சந்திப்போம். அடுத்த 2 வீக்கால கூட்டிட்டு வாங்க. சரி நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து சொல்றேன். சரி ஓகே ஓகே. அடுத்த நேரம் வரைக்கும் நடக்கணும். நடந்து பழகித்தான் நடக்கும். நடத்தி கொண்டு வர வேண்டி நாங்கள் இப்போ ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அந்த அண்ணாவுக்கும். சரிதானே
ஓ என்ன மழை வந்தது இது இன்னைக்கு அடம்பளமாய் பெய்யுது. ஃபுல்லா மட்டக்களப்பு தாழ போகுது. அடம்பளமாய் படுமழைடாப்பா. 2ஆம் மாதம் கடைஞ்சா போகுது. ஓ இப்பயும் மழை பெய்யறாளுமா? அதானே. இப்ப அடமழை பெய்யுது. என்ன வேணும்டாப்பா இது? அப்புறம் காலையில வேலையா வந்து போயிருந்தேன், நிறைய வேலைகள்லாம் வந்து கிடக்குண்டு. இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா 4:45 5 மணி ஆகுது. அப்ப இல்ல யோசிச்சு பாருங்க. இப்ப இதான் இந்த பொது வேலைகள் வந்து இறங்கி நம்ம செய்த மாதிரி இருந்தா சில நேரங்கள்ல சில அவசர வேலைகளுக்கு போகலாம் இருக்கும். அதோட வந்து சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது. அதாவது நிறைய பேர் வந்து பேசுவாங்க அப்படி இப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் போயிடுச்சு. அப்ப என்ன கதைக்கிறேன்னு தெரியல, முக்கியமான பிரச்சனைகள். அப்ப அதை விட்டு அங்கேயும் போய்க்கலாம் இங்கேயும் போய்க்கலாம். சரி போனேன் ஏதாவது ஒரு வேலையை அவங்க முடிப்பு கொண்டு விட்டு அப்ப மனசை தேர்த்தி ஐயா வச்சு கொண்டு நின்றுதான் இந்த வந்தோடனே பாருங்க மழை கூடியது 5 மணி கிட்ட ஆயிடுது. இப்போ ஆளை கொண்டு உள்ளுக்குள்ள கூட்டி கொண்டு விட்டது. நாங்கள் இனிதான் வந்து போகணும். அந்த வகையில இடத்துல வச்சு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கின்றேன். ஐயா இப்ப நாங்க முடிப்போம், போயிட்டு வரோம் வேணையா. வேற சொல்ல போறீங்களா? இந்த கால் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம், சரியான சந்தோஷம். இந்த பொடியன் எவ்வளோ தெரியல. இந்த பொடியன் எந்த பொடியன்? இந்த காலுக்கு காதி தர முடியாது. ஓ காரதீவு அது இல்ல, காசி எந்த அப்படின்னா லண்டன் விக்னேஸ்வர் ராஜா பாப்போம். எந்த ஊரு ஆள்ல விசாரிப்போமே நம்ம பாப்போம். நம்ம இதே விசாரிக்கதான். ஓ சரி ஐயா. ஒண்ணு என்ன இப்ப என்னடா மழை உறக்குது இருக்கீங்க, ஒரு கூட இருக்குது. உங்களை பிடிச்சு கொண்டு விடுறோம். நான் தம்பியை கூப்பிட வருவான்டாப்பா. வர முடியும். டேய் இந்த சத்தத்துக்கு தம்பி ஆட்டோக்கு விண்ணுக்கிற விளங்காது. பாக்க நான் கூப்பிட்டு பாக்க. தம்பி என்னய்யா ஒரு தரம் பெறலையா? இந்த வாராங்க நான் போன் எடுத்து ஆக்களை கூப்பிட கூட விளங்குது இல்லை. சரி வாங்க இறங்கு. நீங்க இறங்க நான் தூக்கி எடுங்க, காலை தூக்கி எடுங்க. இருக்கிறியா மழை உறக்கு கடுமையா? இருட்டி போட்டு சரி ஓகே. நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். ஐயா வரைக்கும் கூட்டி போய் கொண்டு விட்டுட்டு இதான் வந்து இல்லை பாருங்க 5 மணி ஆகிட்டுது. என்ன சொல்றேன்னு தெரியல. இருந்தாலும் இப்படி ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் வந்து செய்து கொண்டிருக்கோம் நினைக்கக்குள்ள ஒரு வகையில் சந்தோஷம் தான். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை கூட விடை பெறும் நான். பாய்.